ஒய்எம்சி உடற்பயிற்சி கல்வியியல் கல்லூரியில் வந்து இந்த கல்வி நிறுவனத்தை நிறுவிய மதிப்பிற்குரிய பக் அவர்கள் 1900 தென்னிந்தியாவில் இது முதல் கல்லூரியாக அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்காக இந்த கல்விக்கூடத்தை நிறுவியிருக்காரு. அவருடைய 69வது ஆண்டை நினைவு கூறுகின்ற வகையில் இங்கே வந்து பல விளையாட்டு போட்டிகள் நடக்குது. இந்த விளையாட்டு ஃபெஸ்டிவலில் நானும் கலந்துக்கிட்டதுக்கு இங்கே வந்திருக்கேன். என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கி ஒவ்வொரு பல்வேறு பகுதியிலிருந்து இன்டர் காலேஜாக இருக்கட்டும் அல்லது ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லா பள்ளி கல்லூரியிலேருந்து இங்கே அதிகப்படியான மாணவிகள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த விளையாட்டு வந்து நடக்க போகுது. அந்த விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கு பரிசுகள்லாம் கொடுத்து ஊக்கப்படுத்துகிறாங்க. இது முழுக்க அந்த ஃபவுண்டர் இதை வந்து நிறுவன மதிப்பிற்குரிய பக் அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற விதத்தில் நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் இதை நல்லா இந்த விளையாட்டு மட்டும் விளையாட்டாக நினைத்து விடக்கூடாது. இந்த விளையாட்டின் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கும் நம்முடைய இந்திய நாட்டிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் அவங்களுடைய பாதையை வழிவகுக்க வேண்டும். மற்றபடி இன்றைக்கி விளையாட்டுத்துறையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி கடந்த காலத்தை விட 83 விழுக்காடு கிட்டத்தட்ட 1501 கோடி ரூபாய் 1050 கோடி ரூபாய் இன்றைக்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மாணவிகளை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக தான் நான் நினைக்கிறேன். அதான் கேள்வி கேட்குறேன். நான் வந்து சட்டமன்றத்துக்கு இது வந்து 3வது தடவை அதாவது 2021 இப்போ 26 வரைக்கும் 2வது டைமில் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்றைக்கு வந்து மாண்பு முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் மறுவரையறைக்கு எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு இந்த மறுவரையறையை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது மட்டும் கிடையாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில முதல்வரை அழைத்து கூட இதனால் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து என்னன்னு சொல்லி அன்னைக்கு வந்து பெரிய அளவில் கூட்டம் போட்டு இதை எதிர்த்தார். அப்போ அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போது நான் வந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவக்கூடியவர்கள், இன்னொருத்தர் ஹிந்து மதத்தை தழுவக்கூடியவர்களாம், இன்னொரு பௌத்த மதத்தை தழுவக்கூடியவர்களாம், இன்னும் இஸ்லாமிய மதத்தை தழுவக்கூடியவர்களாம். எல்லா மதத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை அது ஒர்ஷிப் என்பது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை. இதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அவருடைய வழிபாடு கிறிஸ்தவ வழிபாடு, அதுதான் அவர் சொன்னார். அதை வந்து அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் திருச்சி சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய உச்சரிப்பு இப்போ வந்து நான் என்னுடைய பாடி லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கன்னியாகுமரி மாவட்டம், கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையாளம் கலந்துருக்கும், இல்லைனா இலங்கை தமிழ் மாதிரி இருக்கும். ஆனால் அது மாதிரி சென்னை தமிழ் வந்து வித்தியாசமாக இருக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜில் அவர் பேசியிருக்காரு. கடந்த முறை வந்து நீங்கள் மதிப்பிற்குரிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பழனிவேல் தியாகராஜன் அவர் உச்சரிப்பும் புரியும். ஆனால் கொஞ்சம் அந்த தமிழ் வந்து அது ஒவ்வொருத்தருடைய நடைமுறை, அதை வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது. நம்முடைய அரசு பள்ளிகள், அரசு அலுவலகங்கள், இப்படிப்பட்ட இடங்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல தொடங்கும். இங்கேயும் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல தொடங்கப்பட்டது. இது வந்து ஒய்எம்சிஏ ஒரு கல்லூரி. அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் அந்த இதுக்கு உட்பட்டு வர்றதுனால முதல்ல ஒரு ஜெபத்தை ஏற்கெடுக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடினாங்க. முதல்ல பாடினது தமிழ்தாய் வாழ்த்து. பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாணவர்களோடு இருந்து பலகட்ட போராட்டங்களை நடத்திட்டோம். நீங்கள் 2017 இருந்தே நாங்கள் வந்து இந்த நீட் தேர்வை எதிர்த்துட்டு தான் இருக்கோம். சட்டமன்றத்திலையும் சரி, அன்னைக்கு தனி சட்டம் கொண்டு வந்தோம், அப்போவும் நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம். இன்றைக்கும் நீட்டு தேர்வை பொறுத்தவரையில் அது தமிழ்நாடு மக்களுக்கு ஒவ்வாத ஒரு செயல். கிராமப்புற மாணவர்கள் வந்து இதில் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. இன்றைக்கி தமிழகத்தை பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 38 பேர் இன்றைக்கி உயிரை மாய்த்திருக்காங்க. அதனால் எங்களை பொறுத்தவரையில் கிராமப்புற மாணவர்களுக்கு இது சரியாக வராது. 12ஆம் வகுப்பில் என்ன மார்க் இருக்கோ அந்த மார்க் அடிப்படையில் தேர்ச்சி பண்ணால் போதும்னா எங்களுடைய நிலைப்பாடு.